ஓம் சனீஸ்வராய நமக. சனிப்பெயர்ச்சி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை ராசிக்கு 10ஆம் வீட்டிலே அமர்ந்து உத்தியோகத்திலே பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டையும் கொடுத்து வந்த சனி பகவான் லாப வீட்டிலே ஆட்சி பெற்று அமர்வதாலே உங்கள் கை ஓங்க இருக்கிறது. சுறுசுறுப்பாக செயல்பட இருக்கிறீர்கள். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சனி பகவானுடைய பார்வை ராசியை பார்ப்பதனாலே டென்ஷன், கோபம், அலர்ஜி இவை வந்து நீங்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதனாலே பிள்ளைகள் போக்கில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். படிப்பு, உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழல் வரும். குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாட்டை, பிரார்த்தனையை நிறைவு செய்தால் சனி பகவான் உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வார். ஓம் சனீஸ்வராய நமக. ரிஷபராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? ராசிக்கு 9ஆம் வீட்டிலே அமர்ந்து கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனை, மனக்கவலைகளால் கலங்கடித்த சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வதனாலே நல்லதே நடக்க இருக்கிறது. இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிற வழி சொத்துக்களை எல்லாம் பெறுவதற்கான அற்புதம் நடக்க இருக்கிறது. வீட்டை கட்டி முடிக்க வங்கியில் கடன் வாங்குவீர்கள். பேசாமல் இருந்து வந்த உறவுகள் கூட உங்களோடு பேச தலைப்படுவார்கள். சனி பகவானுடைய பார்வை உங்களின் 4ஆம் வீட்டை பார்ப்பதனாலே தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறை தேவைப்படுகிறது. புது வாகனம் வாங்குவீர்கள். தாய் வழியில் சொத்து பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கும். சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்ப்பதனாலே சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து வீண் வாக்குவாதங்களை நீக்கி உங்களை நெறிப்படுத்தும். சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதனாலே சுப விரயங்கள் ஏற்படும். ஆன்மீக ஓம் சனீஸ்வராய நமக. மிதுன ராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய இருக்கிறது? இதுவரை ராசிக்கு 8இல் அமர்ந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனாலே இனி எல்லாவற்றிலும் முன்னிலை வகிப்பீர்கள். மனதில் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை துளிர்விட இருக்கிறது. சவால்களிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள். வசதியான வீட்டிற்கு போவீர்கள். சனி பகவானுடைய பார்வை உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதனாலே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூட இருக்கிறது. தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களின் 6ஆம் வீட்டை பார்ப்பதனாலே சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். சனி பகவான் உங்களினுடைய லாப வீட்டை பார்ப்பதனாலே சாதுரியமாக பேசி சாதிப்பீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கிறது. மொத்தத்தில் ஜாக்பாட் அடிப்பது மிதுனத்திற்கு. ஓம் சனீஸ்வராய நமக. கடகராசி என்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி அமையப் போகிறது? அஷ்டமத்து சனியாக அமர்வதனாலே முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க பழகுங்கள். முக்கியமாக பத்திரங்களில் கையெழுத்துப்படுகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செலவினங்கள் அதிகரிக்க இருக்கிறது. மனைவியோடு மனஸ்தாபங்கள் வர இருக்கிறது. எனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதனாலே சாதுரியமாக பேசி நீங்கள் அதிலே வெற்றி பெறுவீர்கள். சில நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதனாலே வம்பு வழக்குகளிலே சிக்கிக்கொள்வீர்கள். எனவே எச்சரிக்கை தேவை. எதிர்பார்த்த பணம் வரும். சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதனாலே தன்னை சுற்றி ஏதோ சதி நடப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையில் அப்படியெல்லாம் இல்லை. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்து சரியாகும். சனி மாற்றம் செலவுகளாலும் பிரச்சனைகளாலும் சிக்க வைத்தாலும் நல்லதே தருவான். ஓம் சனீஸ்வராய நமக. சிம்மராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி. ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்த சனி 7ஆம் வீட்டிலே அமர்வதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் குடும்பத்திலே வீண் விவாதங்களை வரவழைக்கக்கூடியவன். விலை உயர்ந்த பொருட்கள், நகைகளை கையாளுகிற பொழுது கவனமாக கையாள வேண்டும். யாரிடத்திலும் இரவல் பெற்று அதை பயன்படுத்தக்கூடாது. சனியினுடைய பார்வை ராசியை பார்ப்பதனாலே விளம்பர மோகத்திலே மயங்கி வேறு விதமான பொருட்களிலே சென்று பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்து விட வேண்டும். 4ஆம் வீட்டை பார்ப்பதனாலே வீடு, வாகனத்தை பராமரிக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அதோடு கூட 9ஆம் வீட்டை பார்ப்பதனாலே கை இருப்பெல்லாம் குறைய இருக்கிறது. எனவே வெளியில் கடன் வாங்க நேரிடும். அது சுப விரயமாகத்தான் இருக்கும். எனவே இந்த மாற்றங்களை சில நேரங்களிலே சூழ்நிலை கைதிகளாக மாற்றினாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஓம் சனீஸ்வராய நமக.
கன்னிராசி என்பர்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன பலனை தர இருக்கிறார்? இதுவரை ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் 6ஆம் வீட்டில் அமர்வதனாலே விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தர இருக்கிறார். மன இறுக்கம், கோபத்திலிருந்து விடுபட இருக்கிறீர்கள். உங்களின் வாழ்க்கை பாதையை சீராக அமைத்துக்கொள்ள நல்ல வாய்ப்பை அமைத்து தருகிறான். பக்குவமாக பேசி காரியத்தை முடிப்பதில் கில்லாடி நீங்கள். எனவே குலதெய்வ பிரார்த்தனை வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும். ஊரே மெச்சும்படி சில நல்ல காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்ப்பதனாலே தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்திலே உங்களுக்கு கௌரவம் கூட இருக்கிறது. சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதனாலே வாகனங்களை இயக்கும் போது அலைபேசிகளை பேசிக்கொண்டு இயக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம். மகான்களின் தரிசனத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதனாலே வராது என்று நினைத்திருந்த பணம் கைக்கு வர இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு சிறப்பான நாள். ஓம் சனீஸ்வராய நமக. துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி அமைய இருக்கிறது? ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டில் அமர்வதனாலே நல்லது நடக்க இருக்கிறது. யோக பலன்கள் அதிகரிக்க இருக்கிறது. இதுவரை குடும்பத்தோடு அமர்ந்து பேசவில்லை, இனி பேசி சிரித்து மகிழக்கூடிய இனிய நிலை உருவாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ஒரு முடிவுக்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் நடத்துவீர்கள். சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதனாலே இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. சில நேரங்களில் உங்களையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதன் மூலம் பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாதீர்கள். அக்கம்பக்க வீட்டாரிடத்திலே அளவாக பழகுங்கள். சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதனாலே மனைவி வகையிலே கைகால் வலி வந்து போகும். அந்த ஞாபக மறதி கூட வரக்கூடும். எனவே மனைவியோடு வீண் விவாதங்கள் வேண்டாம். சனி பகவான் லாப வீட்டை பார்ப்பதனாலே பல வகைகளிலே பணவரவு வர இருக்கிறது. குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி தர இருக்கிறது சனி பெயர்ச்சி. ஓம் சனீஸ்வராய நமக. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி என்னவெல்லாம் செய்ய இருக்கிறது? ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்வதனாலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை பெற இருக்கிறீர்கள். சனி ஆட்சி பெற்று அமர்வதனாலே குடும்பத்திலே மனைவியின் கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்வீர்கள். அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதனாலே சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும். தவிர்க்க முடியாத செலவுகள் உங்களை வாட்டும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சனி பகவானுடைய அந்த ராசியை பார்ப்பதனாலே அவ்வப்போது சோர்வு, களைப்பு உங்களுக்கு நீங்கும். அப்பப்போ கோவப்படுவீர்கள். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதனாலே பணவரவு அதிகரிக்க இருக்கிறது. பழைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிலுவையில் இருந்த வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும். சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதனாலே உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். எச்சரிக்கை. ஓம் சனீஸ்வராய நமக. தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி அமைய இருக்கிறது? 9 ஆண்டுகளாக ஆட்டி படைத்தவன் சனி விலகி 3ஆம் வீட்டிலே அமர்வதனாலே தொட்டதெல்லாம் துலங்க இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இருக்கிறது. இழந்த செல்வாக்கையெல்லாம் மீண்டும் பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கியத்திலே மேன்மை அடைய இருக்கிறீர்கள். குடும்பத்திலே இனிமேல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நிகழ இருக்கிறது. வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உருவாகும். சனி பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதனாலே பூர்வீக சொத்தின் மூலமாக சில ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும். பிள்ளைகளின் உயர் படிப்பிற்காக, திருமணத்திற்காக சுப செலவு செய்ய இருக்கிறீர்கள். அதோடு கூட சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்ப்பதனாலே சமூகத்திலே அந்தஸ்து உயரும். தந்தையாரோடு ஆரோக்கியமான விவாதங்கள் போகும். 12ஆம் வீட்டை பார்ப்பதனாலே ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும். இருந்தாலும் சித்தர்களின் தொடர்பு கிடைக்கும். இந்த சனி மாற்றம் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த உங்களை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல இருக்கிறது. ஓம் சனீஸ்வராய நமக. மகர ராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி அமைய இருக்கிறது? ராசிக்குள் ஜென்மச்சனியாக அமர்ந்து குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்தவர் இப்போது ராசியை விட்டு விலகி பாதச்சனியாக அமர்ந்து பலன் தரப்போகிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனாலே பணப்பை நிரம்ப இருக்கிறது. அலைபாய்ந்த மனம் இனி அமைதியாக இருக்கிறது. மனதில் இருந்த பயம் நீங்க இருக்கிறது. உடல்நிலை சீராகும். நல்ல உறக்கம் வரும். சனி பகவான் உங்களின் 4ஆம் வீட்டை பார்ப்பதனாலே வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். திடீர் பயணங்கள் உங்களை வாட்டும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். 8ஆம் வீட்டை பார்ப்பதனாலே உடல் நலத்தில் கவனம் தேவை. உறவினர்கள், நண்பர்களின் அன்பு தொல்லை அதிகமாகும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்புவீர்கள். ஆனால் அதுயெல்லாம் சரியாகிவிடும். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் லாப வீட்டை பார்ப்பதனாலே உங்களுக்கு வீடு, மனை யோகம் உண்டு. இந்த சனி மாற்றம் அலைச்சலையும் செலவினங்களை தந்தாலும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். ஓம் சனீஸ்வராய நமக. கும்பராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகிறது?
ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது ராசிக்குள்ளே ஜென்மச்சனியாக அமர்கிறார். கவலை வேண்டாம், நல்லதையே செய்வார். ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைவதனாலே சனி பகவான் பணவரவை அதிகரிக்க இருக்கிறார். நிம்மதி பிறக்கும். சந்தேகத்தால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். தினம்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த பணமெல்லாம் வந்து சேரப்போகிறது. சனி பகவான் உங்களில் 3ஆம் வீட்டை பார்ப்பதனாலே கௌரவ பதவி வர இருக்கிறது. விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்க இருக்கிறீர்கள். சவால்களிலே வெற்றி பெற இருக்கிறீர்கள். 7ஆம் வீட்டை பார்ப்பதனாலே மனைவி மீது வீண் சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள், அதை குறையுங்கள். சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதனாலே உத்தியோகத்திலே மரியாதை கூட இருக்கிறது. சிலருக்கு சுய தொழில் தொடங்குகின்ற வாய்ப்பும் உண்டாகிறது. இந்த சனி பெயர்ச்சி என்பது இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களிலிருந்து உங்களை விடுவிக்க இருக்கிறது. ஓம் சனீஸ்வராய நமக. மீனராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி அமையப் போகிறது? 7.5 சனி தொடங்குகிறது. பதற வேண்டாம். விரைய வீட்டில் வந்து அமர்கிற சனி நிச்சயம் உங்களுக்கு யோக பலனை தருவார். ராசி மீது விழுந்த சனியின் பார்வை இனி விலகுவதனாலே கம்பீரமாக பேசி அணுகுமுறையினாலே தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பனிப்போர் நீங்கும். சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதனாலே வட்டிக்கு வாங்கிய அந்த கடனிலே ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். மூத்த சகோதர வகையிலே உதவி கிடைக்கும். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களை வீழ்த்துவீர்கள். சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதனாலே பணப்புழக்கம் திருப்திகரமாக அமைய இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியது போல இருக்கும். பேச்சை குறைத்தால் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். அனாவசிய செலவுகளிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுது நிலவுகிறது. 9ஆம் வீட்டை பார்ப்பதனாலே அனாவசிய செலவுகளை தவிர்த்தால் நலம்.